வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன் சார்பில் கோபி சுதாகர் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தில் அவங்களே நடிக்கிறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க விஷ்ணு விஜயன். படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை வெளியாகி இருக்குது. அண்ட் படத்தினுடைய பெயர் ஓ காட் பியூட்டிஃபுல். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனதுலேருந்து சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. மஹிமா நம்பியார் இப்போ ரீசெண்டாக அவங்க கேரளா சாரில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. சென்ட்ரல் பிக்சர்னுடைய தயாரிப்பில் நரேன் மற்றும் ஆண்டனி பாபுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் சாகசம். அண்ட் இந்த திரைப்படத்தை பிபின் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விதம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது. பிரியங்கா மோகன் டியூப் பேட்டர்னில் பாடிகான் ட்ரெஸ்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்கில் எடுத்துகிட்ட கிளாம் ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. சத்யஜோதி ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யா மேனனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தலைவன் தலைவி. அண்ட் இந்த திரைப்படத்தை சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் பாண்டியராஜனுடைய டைரக்ஷனில் வெளிவந்திருந்தது. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 75 crores தாண்டி போயிருக்குன்ற அப்டேட்டை படக்குனர் போஸ்டர் மூலிமா வெளியிட்டிருக்கிறாங்க. ருக்மணி வசந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்டட் ஃப்ளாரல் பிரிண்டட் இருக்கக்கூடிய மிடி ட்ரெஸ்ஸில் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். வாட்டர்மேன் ஃபிலிம் எல்எல்பியுடைய தயாரிப்பில் அர்ஜுன் அசோகனுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் சுமதி வலவு. அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு விஷ்ணு சசிசங்கர். அண்ட் இந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் 13.9 crores பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஓவராலாக வாங்கியிருக்குன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க படக்குழுவினர். அண்ட் இது சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. அப்பர்ணா பாலமுரளி பியூட்டிஃபுல்லான மோட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய சாரி, அது ரெட் சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் கிங்டம் திரைப்படம் வெளிவந்திருந்தது லாஸ்ட் வீக்கெண்ட். அண்ட் இந்த திரைப்படத்தை கௌதம் தின்னனூரி டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அனிருத்துடைய இசையில் விஜய் தேவகொண்டானுடைய நடிப்பில். அண்ட் இந்த படத்தை ரொம்ப நல்ல வரவேற்பு மக்கள்கிட்ட கிடச்சிருந்தது. அண்ட் இப்போ படத்தினுடைய ஆடியோ எல்லாமே படக்குழுவினர் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ விஜய் தேவகொண்டான் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடப்பட்டுருக்கு. மிர்னாலினி இப்போ வேளாங்கண்ணிக்கு போயிருந்தாங்க. அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. மாணிக்கம் அவங்களுடைய தயாரிப்பில் ஆண்ட்ரூ பாண்டியனுடைய டைரக்ஷனில் விக்னேஷுடைய நடிப்பில் இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரெட் ஃப்ளார். அண்ட் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா விக்னேஷ் லீட் ரோல் நடித்து வெளிவந்திருக்கிறதுனால அவருடைய ஃபேன்ஸ் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஷிவாங்கி கார்டியட் செட்டில் ஃபங்கியான ஒரு ஹேர் ஸ்டைலோடு அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக.
சன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் அனிருத்துடைய இசையில் லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் ஆகஸ்ட் 14 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி. அண்ட் இந்த திரைப்படத்தில் நாகார்ஜுனா, உபேந்திரா அண்ட் சௌபின் ஷஹீர், ஸ்ருதி ஹாசன் மற்றும் பலரோட சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் வெளிவரப்போகுது. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஐ எம் டேஞ்சர் அப்படின்ற சாங் வந்து வெளியாகி அது இப்போ சோஷியல் மீடியாவில் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கிருத்தி ஷெட்டி பியூட்டிஃபுல்லான அனார்கலி செட்டில் எடுத்துகிட்ட கேஷுவல் லுக் ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். யூவி கிரியேஷனுடைய தயாரிப்பில் அனுஷ்கா ஷெட்டி, விக்ரம் பிரபுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கட்டி. அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு கிரிஷ் ஜெகர்லமுடி. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் இப்போ படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் அது வந்து இப்போது மக்கள்கிட்ட நல்ல ஒரு படத்தினுடைய எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துகிற விதத்தில் ட்ரைலர் வந்து இருக்குது. ஷோபிதா அவங்க நாகூருக்கு போயிருந்தாங்க. அங்கே தர்கா மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டோடைய வெட்டிங் ஆஸ் வெல் அஸ் மற்ற இடம் பீச் சைடு எல்லாமே எடுத்த ஃபோட்டோஸோடு சேர்த்து போஸ்ட்டாக வந்து ஃபோட்டோ டம்ப் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்ருக்கு. கேஆர்எஸ்எம் ஃபில்ம் டம் உடைய தயாரிப்பில் அத்வா ஐஸ்வர்யாவுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பாய் தி ஸ்லீப்பர் செல். அண்ட் இந்த திரைப்படத்தை கமல்நாதன் புவன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படம் வந்து வெளியாகி மக்கள்கிட்ட நல்ல ஆதரவு கிடச்சிருக்கு. ரேச்சல் ரெபேக்கா சன்லைட்டில் அவங்களுடைய கேஷுவலான லுக்கில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ், அது ஷர்ட்டில் பர்பிள் ஷர்ட்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கிறாங்க. இது வந்து ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். பிடிஜி யூனிவர்சலினுடைய தயாரிப்பில் அருண் விஜயுடைய நடிப்பில் சாம் சிஎஸ் உடைய மியூசிக்கில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரெட்டத்தலை. அண்ட் இந்த திரைப்படத்தை கிரிஷ் திருக்குமரன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ படத்தினுடைய டீசரை வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் அந்த டீசர் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. ஆஷிகா ரங்கநாதன் அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷனை முன்னிட்டு விஷ் பண்ணவங்களுக்குலாம் அவங்களுக்கு தேங்க் நோட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக. அண்ட் அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான பேஜ் கலரில் லாங் ஸ்லிட் டியூப் பேட்டர்ன் பாடி கான்ட்ராஸ்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.